வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ ஒரு சுண்டக்காய் ரெசிபி செய்ய போகிறேன். அது 2 in 1 யூஸ் பண்ணலாம். தோசை இட்லிக்கு சட்னியாகவும் சாதத்துக்கு துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். சுண்டக்காய் ஒரு 150 கிராமு, தேவையான அளவு பூண்டு, வெங்காயம் 2, தக்காளி 2, உப்பு தேவையான அளவு, தேங்காய் பார்த்திங்கன்னா அரை மூடி. நல்லா காரமாக வேணும் சட்னிக்கு, அதனால் 10 வரமிளகா. இது உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுத்தம்பருப்பு உடைச்சது. இது 2 டீஸ்பூனு, கடலப்பருப்பு 3 டீஸ்பூன், அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு பெருங்காயம். இவ்வளோ தான். வாங்க பார்க்கலாம். சுண்டக்காவை தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது வேணும்னா சுண்டக்காய் மட்டும் தாளிக்கிறது தான், மீதிலாம் தனியாக தாளிக்கணும். இது சிம்மில் வச்சுருங்க. பெருசாக வச்சா அடி ஒட்டிக்கும், அதனால் சிம்மிலே அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கட்டும். நம்ம போய் அதுக்குள்ளே மற்றதெல்லாம் தாளிக்கிறத பார்க்கலாம். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலப்பருப்பு, நல்லா லைட்டாக பொன்னிறமாக வந்துருச்சு. உளுத்தம்பருப்பு, பார்த்தீங்கன்னா வரமிளகா, பூண்டு, நான் 10 மிளகா போட்டிருக்கேன். பெருங்காயம், வெங்காயம், இதுவும் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போடுறேன். தேங்காய், இதோடு சேர்ந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஒரு நல்ல வதக்கிக்கணும். உப்பு போட்டுக்கோங்க, தேவையான போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். பெரியவங்கன்னா அப்படியே சுண்டக்காய் சாப்பிட்ருவாங்க, ஆனால் இந்த சின்ன குழந்தைங்களை சாப்பிட வைக்க கண்டிப்பாக முடியாது. அதனால தான் இதை துவையில அரைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பெரியவங்கன்னா சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சின்னவங்களுக்கு சாப்பிட வைக்கவே முடியாது. அதனால தான் இந்த துவையில அரைச்சிட்டோம்னா என்ன சட்னினும் தெரியாது, என்ன துவையலும் தெரியாது. இதாண்டா சட்னி அப்படின்னா ஓகே சூப்பர் அப்படின்னு சாப்பிட்ருவாங்க. அவங்க சுண்டக்காய் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. இதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் செய்கிறது. நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் தெரியும். குட்டீஸை சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது எனக்கு. அதனால தான் இதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம சுண்டக்காய் பார்க்கலாம். நல்லா இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். இந்த சிம்மில் வச்சதுனால தான் அப்படி இருக்குது, இல்லைன்னா ஃபுல்லாக அடி கொட்டிடும். சிம்மில் வச்சு இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு வதங்கிட்டுருக்கோம். பாருங்கள் எப்படி மாறி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன். சுண்டக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் இதுவும் வதங்கியாச்சு, இதுவும் வதங்கியாச்சு. இது ரெண்டும் நல்லா சூடு ஆறின அப்புறம் மிக்சியில் ஒரு ரன் விட வேண்டியது தான். நல்லா சூடு ஆறட்டும், ரன் விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சுண்டக்காய் துவையல் சட்னி 2 in 1 ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை பார்த்துட்டு வீட்டில் செய்யுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இருக்க சுச்சுவேஷன் இது சத்தான உணவை நம்ம சாப்பிட்ணும். இதனுடைய நான் இந்த சுண்டக்காய் பிசிபேலை பார்த்து லிங்கையும் அனுப்பிச்சி வைக்கிறேன். டெய்லி என்னோடய வீடியோ 2:15 மணிக்கு வரும். கண்டிப்பாக பாருங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.